எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஒரு கதை சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு திருடன் திருடுவதற்காக சென்று கொண்டிருக்கிறான். அப்படி செல்லுகிற பொழுது வழியில் ஒருத்தர் பார்க்குறாரு. தம்பி, நீ என்ன செஞ்சாலும் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாரு. பிரார்த்தனையா? நம்ம தொழில் இப்படியாச்சு, இதை போய் எப்படி அவர்கிட்ட சொல்கிறது என்று சொல்லி, சரி பெரியவர் சொல்லிட்டாரு. பக்கத்தில் உள்ள போயிட்டு ஒரு குருவிட்ட, இந்த மாதிரி வழியில் வந்தேன், எனக்கு பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதற்காக வந்திருக்கேன்னு சொன்னார். அது சொன்ன உடனே அந்த குரு கேட்குறாரு, அப்படியாப்பா, எதற்காகப்பா பிரார்த்தனை பண்ணணும், நீ என்ன தொழில்ப்பா செய்கிற அப்படின்னு கேட்டார். உடனே அவன் சொன்னான், ஐயா ஐயா சொல்லுப்பா. ஐயா, நான் திருட்டு தொழில் பண்ணுறேன். திருட்டு தொழிலா? திருட்டு தொழில் பண்ணுறவனுக்கு நான் எப்படிப்பா பிரார்த்தனை செய்ய முடியும் அப்படின்னாரு. ஐயா, நான் வந்தேன், பெரிய ஒருத்தர் சொன்னார் உங்கள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் நல்லதுன்ட்டு, அதனால் பிரார்த்தனை பண்ண வந்தேன் ஐயா என்று சொல்லுகிறார். அப்படியா, சரி, என்னை தேடி வந்துட்டேன். என்னை தேடி வந்ததுனால என்னுடைய சீடர்களுக்கு நான் என்ன சொல்லுவேனோ அதை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, சத்தியமே வத, அதாவது உண்மையை பேசு. என்னடா அது, உண்மையை பேச சொல்கிறாரு, திருட்டு எப்படி உண்மையை பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலங்கி அப்படியே பயந்துட்டே போகிறார். பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறார். போகிறப்ப நைட்டு ஒரு 2 மணிக்கு மேலே ஒரு அரண்மனை நோக்கி போகிறாரு. அப்போ அவனை பற்றி யாருக்கும் தெரியாது. வழியில் அன்னைக்கு பார்த்து ராஜா என்ன பண்ணுறாரு, கேஷுவலாக ராஜ உடையில் இல்லாமல் கேஷுவலாக வர்றார். கேஷுவலாக வந்த உடனே அவர் கேட்குறாரு, புது முகமாக இருக்கே ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கேட்குறாரு, தம்பி நீ யார், எங்கேருந்து வர அப்படின்னோடனே இவனுக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் சரி ஓகே, இவனும் ஒரு வேளை திருடனாக இருக்கலாம் என்று நினச்சி அவன் சொல்கிறான், ஐயா நான் ஒரு திருடன் ஐயா. திருடனா? எதுக்கு இங்கே வந்த? இந்த அரண்மனையில் திருடிட்டு போகலான்னு வந்தாங்க ஐயா. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், ஐயா யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, நான் என்ன எடுக்கிறேனோ அதில் 50% உங்களுக்கு கொடுத்துட்றேன் என்று சொல்லி அவரை கூட்டிகிட்டு போகிறான். அவரும் உள்ளே போய் எல்லா ரூமையும் திறக்கிறாரு, திறந்து காட்டுறாரு. எல்லா ரூமும் திறந்தோன்னே இது வேணுமா, வேணாம் 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 வேணாம், எதுவுமே அவன் எடுக்கவே இல்லைங்க. கடைசியாக அந்த கஜானா ரூம், பொக்கிஷம்லாம் இருக்கிற ரூமுக்கு உள்ளே திறக்கிறாரு. அங்கேயும் எதுவும் எடுக்கலை, அங்கேயும் எல்லாம் வேணான்ட்டான். என்னடா எது எடுத்தாலும் வேணான்னு சொல்கிறானே அப்படின்ட்டு அதுக்குள்ளே ஒரு உள் அறை இருக்குது. அதில் தான் வைரம், வைடூரியம், விலை உயர்ந்த கற்கள் இந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அங்கே கூட்டிகிட்டு போகிறப்ப போய் பார்த்தா அங்கே ஒரு சூட்கேஸை திறக்கிறாரு. நிறையா இருக்குது, அதெல்லாம் அவன் எடுக்கலை. ஒரே ஒரு சூட்கேஸை திறந்தோடனே அதில் 3 வைர கற்கள் இருக்குது. அந்த 3 வைர கற்களில் அவன் என்ன செஞ்சான், 2 மட்டும்தான் எடுத்தான். என்னப்பா 2 தான் எடுத்துருக்கிற, 3 இருக்குதே? ஐயா, நம்ம 2 பேருக்குள்ளே ஒரு டீலிங் இருக்குது. 2 எடுத்தோம்னா ஆளுக்கு ஒவ்வொன்று வச்சுக்கலாம், 3 எடுத்தால் அதை உடைக்கணும். ஒருவேளை நாளைக்கு இந்த அரண்மனையில் இருக்க ராஜா தெரிஞ்சால் கூட ஒன்றையாவது விட்டுட்டு போனானேன்னு சந்தோஷப்படுவார் என்று சொல்லி 2 மட்டும் எடுத்துகிட்டு வெளியில் வரான். வேறு எதுவுமே எடுக்கலாங்க, நேராக வெளியில் வரான். அந்த ராஜாவும் அவனை கொண்டு போய் வீடு வர விட்டுட்டு வழியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டார். இப்போ அடுத்த நாள் காலையில் ராஜ உடையோடு உள்ளே வரார். அரண்மனையில் வந்து உட்காரார். உட்கார்ந்த உடனே அவருடைய சேவகர்களை கூப்பிட்றாரு. குறிப்பாக ஃபினான்ஸ் மினிஸ்டரை கூப்பிட்றாரு. சேவகர்களை கூப்பிட்டு முதல்ல சொல்கிறாரு, நம்ம அரண்மனைக்கு திருடன் வந்ததாக நான் கேள்விப்பட்டேன், போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. சேவகர்லாம் பார்த்துட்டு வர்றாங்க, ஒன்றும் காணா போல. ஐயா எல்லாம் அப்படியே இருக்குங்க, வந்ததற்கான அறிகுறியே இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபினான்ஸ் மினிஸ்டரை கூப்பிட்டு சொல்கிறார், நிதி அமைச்சரை கூப்பிட்டு. அவனும் உள்ளே பார்த்துட்டு, எல்லாம் ஐயா எல்லாம் அப்படியே இருக்குங்கய்யா, எல்லா ரூமையும் பார்த்தியா? எல்லா ரூமையும் பார்த்துட்டேங்க ஐயா, ஒன்றும் காணா போல. உள் ரூமையெல்லாம் பார்த்தியா? எல்லாம் பார்த்துட்டேங்கய்யா. ஐயா அந்த உள்ள ரூம் மட்டும் பார்க்கல அப்படின்னா, இப்போ அதையும் பார்த்துட்டு வந்துடுனார். உள்ளே போனான், பார்த்தா எல்லாம் அப்படி இப்படியே இருக்குது.
கடைசியாக இந்த சூட்கேஸை மட்டும் திறந்து பார்க்குறான். அதில் ஒரே ஒரு வைரக்கல் இருக்குது. இவனுக்கு அதை பார்த்தோன்னே ஒரு அற்ப ஆசை. அந்த வைரக்கல்லை எடுத்து அவன் உள்ளே வச்சுட்டான். உள்ளே வச்சுட்டு இப்போ வர்றான். வந்து ராஜாட்ட சொன்னான், ராஜா நீங்கள் சொன்னது கரெக்டு, திருடன் வந்திருக்கிறான், அவன் எதுவுமே எடுக்கலை, விலை உயர்ந்த வைரக்கல்லை மட்டும்தான் எடுத்துருக்கிறான் என்று சொல்கிறான். அப்படியா, எத்தனைப்பா எடுத்துருக்கான்? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் ராஜா. ஒன்றுமே இல்லையா? ஒன்றுமே இல்லை ராஜா அப்படின்னோடனே, அப்படியா சரிப்பா வா இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சேவகர்களை கூப்பிட்றாரு. சேவகர்களை கூப்பிட்டு அந்த அட்ரஸை சொல்லி திருடனை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. திருடனை கூட்டிகிட்டு வர திருடன் வீட்டுக்கு போகிறாங்க. அவனை ராஜா கூப்பிட்றாரு. அப்படின்னோடனே அவனுக்கு பயம். ஐயோ ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு போல், இன்றைக்கி நம்ம செத்தோம் என்று சொல்லி பயந்து நடுங்கி போய் அந்த கல்லை எடுத்துகிட்டு வர்றான். ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா ஒன்று வந்து டீலிங் பிரகாரம் கொடுத்துட்டான், கொண்டு வந்து ராஜாட்ட வந்தோடனே காலில் விழுந்து, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயா என்று சொல்லி அந்த கல்லை ஒரு கல்லை கொடுக்குறான். ராஜாவுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால அங்கேருந்து நிதியமைச்சர் சொல்கிறார், ராஜா இவன் பொய் சொல்கிறான், 4 தட்டுனா அவன் உண்மையை சொல்லிடுவான், இவன் திருடிட்டு பாருங்கள் ஒன்றை மட்டும் திருப்பி கொடுக்குறான் என்று சொல்லி சொல்கிறார். அவன் அழுகுறான், காலில் வந்து, ஐயா நான் எடுத்தது ஒன்று தான் ஐயா, நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறான். அதுக்கப்புறமே அவனை அப்படியே நிற்க வச்சுட்டு அதே சேவகர்கள்ட்ட சொல்லி நிதி அமைச்சரை செக் பண்ண சொல்கிறாங்க. ஐயா இத்தனை வருஷம் நான் உங்கள்கிட்ட இருக்கேன், நீங்கள் என்னை நம்பலையா? உங்களுக்கு நான் உண்மையாக இருக்கிறேனே என்று சொல்லி அவன் சொல்கிறான். உடனே அவர் கேட்கல, திரும்ப செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப செக் பண்ணோன்னே அவர் மறைத்து வைத்திருந்த அந்த வைரக்கல் கீழே விழுது. பிரியமானவர்களே, இனிமேல் தான் கிளைமாக்ஸ். பாருங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரு நல்ல பதவியில் இருக்கிறார். ஆனால் இந்த திருடனுக்கு தண்டனை கொடுக்கணும். கிளைமேக்ஸ் அப்படியே மாறுது. இந்த திருடன் உண்மையை ஒத்துக்கொண்டதுனால, அந்த ராஜாவுக்கு நடந்த நிகழ்ச்சியெல்லாம் தெரிந்ததுனால, இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் பதவியை அந்த திருடன்கிட்ட கொடுத்துட்டு அந்த திருடனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு ராஜா கொடுத்தார். பிரியமானவர்களே, பார்த்தீர்களா? உண்மையை பேசுகிற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் வரும். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ உண்மையாக இருக்கிற பொழுது அவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம். பாருங்கள், அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் அவன் திருடனாக இருந்தான். ஆனால் இன்றைக்கு ஒரு பதவி கிடைத்து அவனுக்கு எல்லா காரியங்களும் கிடைக்கும்படியாக கடவுள் அவனை ஆசீர்வதிச்சிருக்கார். அப்போ அவன் ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. அந்த குரு என்ன சொன்னார்? உண்மையை பேசு அப்படின்னாரு. இவன் பயந்து போய் தான் உண்மையை பேசினான். ஆனால் உண்மையை பேசினதுனால அந்த உண்மை நிமித்தமாக அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கழுத்துக்கு கத்தியே வந்தாலும் உண்மையை பேச கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்ற வார்த்தையின்படி அவன் வாழ்க்கையில் உண்மையை பேசக்கூடியவர்களாய் மாற்றுவீராக. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே தேவையற்ற காரியங்களுக்கெல்லாம் பொய் சொல்லி தங்கள் வாழ்க்கையை அழித்து கொள்ளாதபடிக்கு உண்மையை பேசி உங்களுடைய நாமத்தை உயர்த்தட்டும். நீர் அவளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என்னங்க இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹேவ் அ நைஸ் டே.